சேனல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10 இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் 100 மார்க்ஸ் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. டைம் வந்து 3 ஹவர்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா மொத்தம் 14 1 மார்க் இருக்கும். 14 1 மார்க்னால் புக் பேக்லேருந்து வரும், அப்ரிவேஷன்ஸ் வரும், அப்புறம் கிராமர்ஸில் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் 2 மார்க் வந்து எனி 3 அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. பார்ட் 1 செக்ஷன் 1ல், பார்ட் 2 செக்ஷன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அடுத்து செக்ஷன் 2 பார்த்திங்கன்னா பார்ட் 1 அதே தான். பார்த்திங்கன்னா வந்து போயம் கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும். போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனி 3 தான் அட்டன் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 3 ஆன்சர் எனி 3 கொஸ்டின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராமர் தான். ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். சேஞ்ச் இன் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அது அப்புறம் பஞ்சுவேக் த ஃபாலோயிங், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம், அப்புறம் ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரீஅரேஞ்ச் பண்ணுறது வேர்ட்ஸு. அதுக்கப்புறமா செக்ஷன் 4 பார்த்திங்கன்னா இது கம்பல்சரி, இது அட்டன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 2 மார்க் இதுக்கு. இந்த ரோட் மேப் நீங்கள் அங்கே கரெக்டாக வந்து தேட்டர் போகணும். ஸ்ட்ரேஞ்சர் வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அதை கரெக்டாக ரூட் சொல்லணும். லெஃப்ட் போகணும், ரைட் போகணும், ஏடிஎம் இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்லணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பார்ட் 3 செக்ஷன் 1 பார்த்திங்கன்னா எனி 2 பேராகிராஃப். இது வந்து 5 மார்க் வந்து பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல போனால் வந்து யங் சீகள் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டெக்னாலஜி இன் டே டு டே லைஃப், இது ரொம்ப ஈஸி தான், இது நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது செக்ஷன் 2ல் பார்த்திங்கன்னா போயம் பேராகிராஃப்ஸ்லாம் கேட்பாங்க. போயம் பேராகிராஃபும் அதே தான், எனி 2 5 மார்க். இதில் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, போயம் கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் எழுதிடலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேராஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க. பேராஃப்ரேஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, அந்த போயம் லைன்ஸை படிச்சுட்டு அதோட மீனிங்ஸ் ஃபுல்லாக எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்சர் எனி த ஃபாலோயிங் 5 மார்க். இது வந்து பார்த்திங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அந்த ஸ்டோரி, அந்த ஏரியல், அந்த ஸ்டோரி ப்ராஸ்பரோ, அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க ஆர்டர் மாற்றி கொடுப்பாங்க. அது கரெக்டாக அந்த ஸ்டோரி லைன் படி ஆர்டர் கரெக்டாக எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அது இது மட்டும் தான். இங்கிலீஷ்லேயே பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியணுன்ட்டு தான் நான் ஆன்சர் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ண சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங்னா நீங்கள் இது சூஸ் பண்ணலாம், இல்லைனா வேணாம். அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பேப்பர், அதாவது ஒரு மெயின் ஷீட் ஃபுல்லாக நீங்கள் அழகாக பாக்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா லெட்டர். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், ஒரு பிக்சரை கொடுத்துட்டு இதோட டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக 5 சென்டென்ஸில் எழுத சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு தான் கேட்டிருக்காங்க. அது நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பர்ஃபெக்டாக எழுதணும். அப்புறம் மேக் நோட்ஸ் ஆர் சம்மரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஃப் ஃபேர் டிராஃப்ட் எழுதுகிற மாதிரி வரும். அப்புறம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் டிராஃப்ட், அப்புறம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் டிராஃப்ட், இது எழுதணும். ரஃப் டிராஃப்ட் எழுதிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எரர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கரெக்ட் த எரர், இது இம்பார்ட்டண்ட்டு, கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கிறது தான். இது 44th கொஸ்டினாக அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மெமரி போயம் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது ஈஸி தான். இந்த சம் வாட்டர் கோல், இந்த போயம் தான் கேட்டு வச்சுருக்காங்க. போயம் பேர், அப்புறம் அந்த போயம் எழுதிட்டு கீழே வந்து யார் ஆத்தரோ அதை எழுதிருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திஸ் ஆர் தட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் இது வந்து பார்த்திங்கன்னா சம்மரி தான், அதாவது சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜம்பிள்டு வேர்ட்ஸாக தான் இருக்கும், அதாவது ஹிண்ட்ஸ் வச்சு ஸ்டோரி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 47th இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின், அது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் பேராகிராஃபை ஃபுல்லாக கொடுத்துட்டு அதோட ஆன்சர் மட்டும் நீங்களே கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது. அதுதான் பார்த்திங்கன்னா பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர் எழுத சொல்லியிருப்பாங்க. அடுத்து அது முடியலன்னா இன்னொன்று இருக்குது, போயட்டிக் லைன்ஸ். அதெல்லாமே கொடுத்துட்டு அதோட போயட் லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. என்ன போயிட் கோயிங் டு டூ, என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. இதை அட்டன் பண்ணலாம், இல்லைனா இதை அட்டன் பண்ணலாம். இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. டெஸ்ட்லாம் எழுதி பாருங்கள், மார்க் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். செல்ஃப் டெஸ்ட் எழுதி நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்கள், எவ்வளோ நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நல்லா படிக்கட்டும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.